நாம் நடத்தி இருக்கிற இந்த பேரணி பெருந்திரள் பேரணி தமிழ்நாட்டு அரசியலில் மட்டுமல்ல, இந்திய அரசியலில் பேரதிர்வுகளை உருவாக்குகிற ஒரு பேரணி. தோழர்கள் இங்கே சொன்னதைப் போல எல்லோரும் தேர்தல் கணக்குகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யார் எந்த கூட்டணி, நமக்கு அந்த கவலை இல்லை. எத்தனை இடங்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நமக்கு அந்த கவலை இல்லை. யார் முதலமைச்சர் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நமக்கு அந்த கவலை இல்லை. விடுதலை சிறுத்தைகள் திமுகவிடம் சிக்கிக் கொண்டு தவிக்கிறது. அட அற்பர்களே, அரசியல் அறியாமையில் உழலும் அரைவேக்காடுகளே, தமிழ்நாட்டு அரசியலின் திசை வழியை தீர்மானிப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள். சொல்ல போனால் இந்திய தேசிய அரசியலையும் கூர்மைப்படுத்துகிறவர்கள் விடுதலை சிறுத்தைகள். இன்றைக்கு இந்திய அரசியலையே மதச்சார்பின்மைக்கு எதிரானவர்கள், மதச்சார்பின்மைக்கு ஆதரவானவர்கள் என்று கூர்மைப்படுத்துகிற அரசியலை விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் முன்னெடுக்கிறது. இதன் வலிமையை உணராதவர்கள், திருமாவளவனுக்கு அரசியல் பண்ண தெரியல, பேரம் பேச தெரியல, பிளாக்மெயில் பண்ண தெரியல, துணை முதலமைச்சர் வேண்டும் என்று கேட்க மறுக்கிறார். முதலமைச்சர் பதவியை பற்றியே நாங்கள் கவலைப்படல, துணை முதலமைச்சர் பதவி எங்கள் தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் பிரதமரை கைப்பற்றுங்கள் என்றுதான் வழிகாட்டி இருக்கிறார். அதுதான் அதிகாரம் உள்ள பதவி, அதுதான் அரசு, அதுதான் அதிகாரம் உள்ள பதவி. தலித்துகள், பழங்குடி மக்கள், இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும். இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு, இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு. எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும், திருமாவளவனுக்கு தெரியும், விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியும். சும்மா யூடியூப்ல உட்கார்ந்து கண்டவெல்லாம் நமக்கு அட்வைஸ் பண்றான். அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதுதான் நோக்கம், அதுதான் நோக்கம். தோழர்களே, இப்படி தலித்துகள் இந்துக்களாக இருந்தாலும் கூட தலித்துகளின் உரிமைகளுக்காக போராடாதவர்கள் தான் பிஜேபி காரர்கள். அந்த பிஜேபியினுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு பல பேர் பல வேஷம் போடுறாங்க, பல பேர் பல வேஷம் போடுறாங்க. சில பேர் சினிமா புகழோடு வந்திருக்கிறாங்க, ஹீரோ என்கிற அந்த வேஷத்தோட வந்திருக்கிறாங்க. நாம எச்சரிக்கையா இருக்கணும். எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த எஸ்சி சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள்லாம் அப்படியே சினிமாவுக்கு பின்னால போயிருவாங்க, சினிமா ஹீரோவுக்கு பின்னால போயிருவாங்க. நடக்குமா? ஏமாறுவீர்களா? அப்படி வெறும் சினிமா விளம்பரத்திற்காக அல்லது அந்த புகழுக்காக மயங்கி அரசியல் களத்திலே தோல்வி அடையக்கூடியவர்களா நீங்கள்? நான் சொன்ன அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட எவனும் எந்த விளம்பர மாயைக்கும் பணிய மாட்டான், விளைவோக மாட்டான். அம்பேத்கர் அரசியலே வேற, அதை அவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. இன்றைக்கும் அம்பேத்கர் சொன்னால் கோடி மக்கள் குரல் எழுப்புவார்கள், கூச்சல் எழுப்புவார்கள். இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க சினிமாக்காரங்களுக்கு அந்தந்த ஏரியாவில் தான் கோஷம் வரும், கூட்டம் வரும். அப்படின்னா அம்பேத்கர் லட்சம் மடங்கு ஹீரோ. அவரு நீ 100 படத்துக்கு ஹீரோவா இருப்ப.
அம்பேத்கர் இறந்தது 56. இன்னைக்கு நீங்க கலிபோர்னியாவில் போய் அம்பேத்கர் சொல்லுங்க, அப்படியே எழுந்திருப்பான் ஒரு 100 பேர். ஜெய் பீம், ஜெய் பீம் அப்படின்னு முழங்குவான். இந்த முழக்கத்துக்கு எவ்வளவு பெரிய ஈர்ப்பு! லட்சம் சூப்பர் ஸ்டாருக்கு சமமானவர் புரட்சியாளர் அம்பேத்கர். உலகத்தில் தோன்றிய எல்லா மதங்களுக்கும், எல்லா நாடுகளுக்கும் அரச மதம் உண்டு, இல்லை என்று மறுக்கவில்லை, அதை ஏற்றுக்கொள்கிறோம். இந்தியாவுக்கும் அரச மதம் வேண்டும், அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் எந்த மதத்தை அரச மதமாக அறிவிப்பது? இதுதானே விவாதம் நடந்தது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள், காந்தியடிகள், இவர்களெல்லாம், சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்ற தலைவர்கள் எல்லாம் நீண்ட நெடிய விவாதத்திற்கு பிறகு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு அரசியல் தான் செக்யூலரிசம். எல்லா நாடுகளிலும் செக்யூலரிசம் உண்டு, மேற்கத்திய நாடுகளிலும் செக்யூலரிசம் உண்டு, ஐரோப்பிய நாடுகள் அனைத்திலும் செக்யூலரிசம் உண்டு, அமெரிக்காவிலும் கூட செக்யூலரிசம் உண்டு. ஆனாலும் அவர்கள் அரச மதம் என்று ஒரு மதத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதனால் அந்த மதத்தால் எந்த பாகுபாடும் இல்லை. மூட நம்பிக்கைகள் இருக்கலாம், பேய் பிசாசு, அடுத்த பிறவி, இந்த பிறவி, போன பிறவி, சடங்கு சம்பிரதாயங்கள், இது இருக்கலாம். ஆனால் இஸ்லாத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது, கிறிஸ்தவத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது, பார்சியில் சகோதரத்துவம் இருக்கிறது, சீக்கியத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது, பௌத்தத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது, சமணத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது. இந்து மதத்தில் சகோதரத்துவம் உண்டா? அண்ணன் தம்பி உறவாட முடியுமா? எவ்வளவு பெரிய பாகுபாடு! இதையே இந்து மதத்தை உயர்த்தி பிடிப்பவர்கள் சுய விமர்சனம் செய்ய தயங்குகிறார்கள். அம்பேத்கர் எதிர்த்தது ஏன்? பெரியார் எதிர்த்தது ஏன்? மகாத்மா பூலே எதிர்த்தது ஏன்? அம்பேத்கர் என்ன முஸ்லிமா? பெரியார் என்ன கிறிஸ்தவரா? இங்கே சில பேர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, பெரியார் கன்னடர். என்னையா அரசியல்? கருணாநிதி தெலுங்கர். அப்படின்னா நீ அம்பேத்கர் என்ன சொல்லுவ? அம்பேத்கர் நீ என்ன சொல்லுவ? அம்பேத்கர் யார்? அவர் பேசிய மொழி மராத்தி மொழியாக இருக்கலாம், அவர் கற்ற மொழி இந்தியாக இருக்கலாம். ஆனால் அவர் வாழ்க்கை எங்களுக்கானது, ஒடுக்கப்பட்டவர்களுக்கானது, பாட்டாளிகளுக்கானது, உழைப்பவர்களுக்கானது, சிறுபான்மை மக்களுக்கானது. அவருடைய வாழ்க்கையும் அவருடைய கோட்பாடும், வாழ்க்கையும் கோட்பாடும் முக்கியமா, அவன் பேசிய மொழி முக்கியமா, அவர்கள் பின்பற்றுகிற மதம் முக்கியமா? இங்க தமிழ் தேசியம் என்கிற பெயரால் திமுக வெறுப்பு அரசியலை மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக திராவிட இயக்க அரசியலையே எதிர்த்து வெறுத்து பரப்புவதன் மூலம் சனாதன சக்திகளுக்கு துணை போகிறார்கள். இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதையெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெரியாரை கன்னடர் என்று சொன்னால் அம்பேத்கரை மராட்டி என்று சொல்வாயா? எனக்கு பெரியார் வேண்டாம் என்று கூட நான் சொல்லுகிறேன். அம்பேத்கரை வேண்டாம் என்று என்னால் சொல்ல முடியுமா? அம்பேத்கரை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நான் யாரை தலைவராக ஏற்றுக்கொள்வது? அமித்ஷாவை தலைவராக ஏற்றுக்கொள்வதா? மோடியை தலைவராக ஏற்றுக்கொள்வதா? அண்ணாமலையை தலைவராக ஏற்றுக்கொள்வதா? நயினார் நாகேந்திரனை தலைவராக ஏற்றுக்கொள்வதா? நடிகர்களை தலைவராக ஏற்றுக்கொள்வதா? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உலகமெங்கு வாழுகிற ஒட்டுமொத்த உழைக்கும் மக்களின் விடுதலைக்கான தத்துவத்தை தந்த ஒரு மாமனிதர். அவரை எப்படி நாம் மொழி அடிப்படையில் பிரித்து பார்க்க முடியும்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.